அட்டகாசமான சுவையில் முருங்கைக்காய் முட்டை பொரி குழம்பு செம்ம டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி நிறம் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு 2 பழுத்த தக்காளியும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வந்த பிறகு 2 முருங்காயை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 6 முந்திரி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வேக வச்ச முட்டைகளை இது போல் கீரல் போட்டுட்டு அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் நல்ல முருங்காய் வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வேக வச்ச முட்டைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா கொதி வரட்டும். இப்போ 4 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், சூப்பராக முருங்காய் முட்டை பொரி குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கும். பொடியாக இருக்கிற கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டுருங்க. செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.